செக்டர்ல தேர்ந்தெடுத்து வாங்குங்க. அதே மாதிரி ஒரே செக்டர்ல டம்ப் பண்ணாதீங்க. அதுவுமே நல்லதுக்கு இல்ல. நிறைய செக்டர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள். அதே மாதிரி புது கம்பெனிஸ் எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நிறைய IPOs வர இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சீமென்ஸ் ஷேர்ஸ்ல விலை அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ ஒரு ஷேர் இந்த மாதிரி கூட வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இது 2025 இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா நமக்கு எப்படி ரிலையன்ஸ் வாங்கலுக்கு உங்களுக்கு ஜியோ ஃபினான்ஸ் கிடைச்சிச்சோ அதே மாதிரி சீமென்ஸ் வச்சிருக்கவங்க தாராளமா வச்சுக்கோங்க, கொடுத்துடாதீங்க. ஒரு லாங் டேர்ம்ல ஒரு 5 வருடம் 10 வருடம் வைத்துக் கொள்வதற்கெல்லாம் ஒரு சிறந்த சாய்ஸாக கண்டிப்பாக நம்மளுடைய டாடா குரூப்ஸ்ல இந்த டாடா டெக்னாலஜி இடம்பெறும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தான் அடுத்த 2 வாரத்துல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நேயர்கள் இப்படி பல குரூப்ஸ் உள்ள வராங்க. இது இல்லாம கருத்து கணிப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும். இதன் காரணமாகவும் மார்க்கெட் ரோலர் கோஸ்டர் மாதிரி உங்களுக்கு கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் எப்படி இருந்தது மார்க்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய லெவல்ல ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ இல்லாம ஒரு கன்சால்டேஷன் ஸ்டேஜ் கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21,800 அப்படிங்கிற இடம் வரைக்கும் போனாங்க. உடனே ரீகேப் ஆகி 22,000 அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த பதிவின் போது பார்த்தீங்கன்னா அவங்க கடைசியா முடிச்சிருந்தது 22,470 அப்படிங்கிற இடத்துல முடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலா நம்ம இந்த 22,000 வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு கீழே இறங்க ஆரம்பிப்பதற்கு வலுவான ரீசன்ஸ் இப்ப பெருசா ஒண்ணு இல்லை. ஆனா அதே சமயம் ஏறுவதற்கான காரணம்னு மிக முக்கியமான காரணமாக நம்ம எதிர்நோக்கி இருப்பது நம்மளுடைய எலெக்ஷன் ஜூன் 4ஆம் தேதி முடிவு மட்டுமே. அது மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட்டை பெருசா இனி அடுத்து நகர்த்த போற மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால நேயர்கள் அடுத்து வரக்கூடிய இந்த 3வது வாரம் 4வது வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல ஒரு அப்சைடையோ இல்லை டவுன் ட்ரெண்டவோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷனா சைட் வேஸ்ல தான் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது 22,000 அப்படிங்கிற இடத்துக்கு வரலாம், அல்லது கொஞ்சம் மூவ் ஆகி மேலே போனாங்கன்னா 22,800 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அடுத்து வரக்கூடிய வாரங்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள். பேங்க் நிப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 48,158 வெள்ளிக்கிழமை முடிச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அடுத்து எப்படி போகும் அப்படின்னா, பெரும்பாலான பேங்க் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதன் காரணமாக பேங்க் நிப்டியை பொறுத்த மட்டும் அடுத்து நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், RBI கவர்னர் இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் காரணமாகத்தான் மூவ்மெண்ட் இருக்குமே தவிர இதுதான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதனால நேயர்கள் இந்த ஒரு 2 வாரத்தை புதுசா வாங்குறவங்க இப்போ ஷேர்ஸ் வாங்கலாமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. புதிதாக வாங்க நினைப்பவர்கள் தாராளமாக சில முக்கியமான செக்டர்ஸ், அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பட்ஜெட்ல சில நிதி ஒதுக்கீடுகள் ரொம்ப அதிகமான அளவுக்கு பண்ணுவாங்க. ஏன்னா போன பட்ஜெட் உங்களுக்கு இன்டரிம் பட்ஜெட், பெருசா எந்த விதமான சிறப்பு அம்சங்களும் கிடையாது. ஆனா இப்ப வரக்கூடிய பட்ஜெட் இருக்கு பாத்தீங்களா, அது மிக முக்கியமான ஒரு பட்ஜெட்டாக அமையும். அதில் நிறைய புதிய வெளியீடுகள்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய செக்டர்களுக்கு பண நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஸோ அதனால அது சம்பந்தப்பட்ட உதாரணமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிகமான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அப்புறம் ரயில்வே செக்டர்ஸ்க்கு நிதி ஒதுக்கீடு போகும். 3வதாக டிஃபென்ஸ் செக்டர்ஸ்க்கு போகும். 4வதாக ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்றதாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம இது சம்பந்தப்பட்ட கம்பெனிகள்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நியூஸ் கஃபே சேனல்ல இந்த ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நேயர்கள் அதை அப்பொழுது வாங்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது கூட வாங்கிக் கொள்ளலாம். ஏன்னா அடுத்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த செக்டர்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால செக்டர்ல தேர்ந்தெடுத்து வாங்குங்க. அதே மாதிரி ஒரே செக்டர்ல டம்ப் பண்ணாதீங்க. அதுவுமே நல்லதுக்கு இல்லை. நிறைய செக்டர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள். அதே மாதிரி புதிய வெளியீடுகள், புது கம்பெனிஸ் எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நிறைய IPOs வர இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வாரம் பெருசா
பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் ஐபிஓஸ் எதுவும் வரல, வந்திருக்காங்க. பட் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பெரிய ப்ராஃபிட்லாம் ஒன்றும் நமக்கு கிடைக்காது. முன்னர் நம்ம பார்த்தோம் இல்லையா, இண்டிஜின் ஐபிஓ, ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ், அதுக்கப்புறமாக டிபிஓ டெக், இவங்க 3 பேருமே லிஸ்டட் ஆனாங்க. நல்ல லிஸ்டிங் கெயின்ஸும் கொடுத்துருந்தாங்க. நீண்ட கால அடிப்படையில் வாங்குபவர்களுக்கு இண்டிஜின் ஐபிஓ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ லிஸ்டட் ஆகி போய் கொண்டிருக்கிறது. ஸோ இந்த இடத்துலையும் இந்த 570, 550 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம். அடுத்த 1 வருடம் 2 வருடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும். ஸோ புதிய வெளியீடுகள்லாம் வந்து இனி வரும்போது நான் உங்களுக்கு அதை பற்றி பதிவுகளை கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக அப்போ நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். பழைய கம்பெனி இப்போ ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கவங்க நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் 2 வாரம் கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணிங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ரெடி ஆகிடலாம். கால்குலேஷன்லாம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். முழுவதுமாக மொத்தமாக கொடுத்துடாம இப்போ 100 ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஓரளவு இருக்குன்னா அந்த ப்ராஃபிட்டுக்குரிய அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும் ஒதுக்கி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பட்ஜெட்லாம் முடிஞ்ச பிறகு இல்லை பட்ஜெட்டுக்கு முன்னாடி கூட அந்த 2-3 நாட்களில் நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் புதிய வீடுகள் வரும், அந்த பணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே வாங்கினவங்களுக்கும் நம்ம வந்து எலெக்ஷன் முடிவுகளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி புதுசாக வரவங்களும் இந்த முடிவுகளுக்காக காத்துட்டு இருக்கோம். இது அல்லாது இன்னொரு குரூப் இருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் அடுத்த 2 வாரங்களில் நல்லாவே களை கட்டிடும். ஏன்னா மார்க்கெட் ஏறும் இறங்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து 2மே வாங்கி வச்சுக்குவாங்க. இன்னும் சில பேர் பெரும்பான்மையாக வந்து பட்டர்ஃப்ளை மாடல்லாம் சொல்லுவோம் 2+1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தான் அடுத்த 2 வாரத்தில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால நேயர்கள் வந்து இப்படி பல குரூப்ஸ் வந்து உள்ள வராங்க. இது இல்லாமல் கருத்து கணிப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும். இதன் காரணமாகவும் மார்க்கெட் ரோலர் கோஸ்டர் மாதிரி உங்களுக்கு ஒரே நாள்ல எல்லாம் வந்து ஏறி இறங்கி கொண்டு இருக்கும். ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸை தான் ஹிட் பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுடைய அந்த அளவுகள் இருக்கு இல்லையா, குவான்டிட்டி, அது பல்காக நிறைய போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பிரித்து வாங்குங்க, பிரித்து செல் பண்ணுங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்னு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரேடிங்கை கொண்டு போகலாமோ அந்த மாதிரி கொண்டு போங்க. ட்ரேடிங் பண்ணுறவங்க ரொம்ப கான்சியஸாக பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் அந்த அளவு அடுத்த 2 வாரங்கள் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லலாம் ரொம்ப வாலடைல் அதிகமாகவே இருக்கும். ஏதாவது ஒரு புது கம்பெனிஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, எக்ஸிஸ்டிங் கம்பெனி இருக்க போது ஏற்கனவே உள்ள சில கம்பெனிஸ் பற்றி சில நியூஸ் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்க்க போகிறது சீமென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி. ஏற்கனவே நிறைய பேருக்கு சீமென்ஸ் தெரிஞ்சிருக்கும். கேபிட்டல் குட்ஸ் செக்டரில் ஒரு மிக முக்கியமான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஜெர்மன் டெக்னாலஜி குரூப்பு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு டீமெர்ஜர் கொடுக்க போகிறோம். ஒரு சீமென்ஸ் கம்பெனி வச்சுருக்கவங்க ஒரு ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சீமென்ஸ் எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு குட் நியூஸாக பார்க்கப்படுது. சீமென்ஸ் ஷேர்ஸில் வந்து விலை அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ ஒரு ஷேர் இந்த மாதிரி கூட வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இது வந்து 2025 இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து எப்படி ரிலையன்ஸ் வாங்கினதுக்கு உங்களுக்கு ஜியோ ஃபைனான்ஸ் கிடச்சிச்சோ அதே மாதிரி சீமென்ஸ் வச்சுருக்கவங்க தாராளமாக வச்சுக்கோங்க, கொடுத்துடாதீங்க. ஏன்னா அந்த கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கு சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். இந்த சீமென்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 519 கோடி வந்து கோவாவில் வந்து ஸ்விட்ச் கியர் பண்ணுறதுக்காகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மெட்ரோ ட்ரெயின் மேனுஃபேக்சரிங் அவுரங்காபாத்லையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு புது ப்ராஜெக்டுக்கு சைன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த சீமென்ஸ் கம்பெனியுடைய ப்ராஃபிட்டும் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியை வச்சுருக்கவங்க இன்னும் ஹோல்டு பண்ணுங்க. புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சீமென்ஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, டாடா டெக்னாலஜி ஐபிஓஸில் வந்து வாங்கியிருந்தோம். வாங்க முடியாதவங்க அடுத்ததாக லிஸ்டிங் அன்னைக்கு ஒரு 1000 ரூபீஸ் கிட்ட வாங்கியிருப்போம், 1200 அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்போம். விலை இறங்கி கொண்டு இருக்கிறதே, டாடா டெக்னாலஜி நம்ம வந்து செல் பண்ணிடலாமா அந்த மாதிரி எதுவும் ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதை கைவிட்டுருங்க. ஏன்னா டாடா டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக BMW குரூப்போட ஒரு கொலாபரேஷன் வச்சிருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிவ் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் சொல்யூஷன்லாம் ரெடி ஆகிறதுக்கு தயாராகிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டாடா டெக்னாலஜி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தாராளமாக கண்டிப்பாக ஏறும். ஒரு லாங் டேர்மில் ஒரு 5 வருடம் 10 வருடம் வைத்துக் கொள்வதற்கெல்லாம் ஒரு சிறந்த சாய்ஸாக
கண்டிப்பாக நம்மளுடைய டாடா குரூப்ஸில் வந்து இந்த டாடா டெக்னாலஜி இடம்பெறும். ஏன்னா ஆட்டோமொபைல் பொறுத்த மட்டும் அவங்க அடுத்த ஒரு இதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சைடு மூவ் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய உங்களுக்கு சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் சொல்யூஷன்லாம் தேவைப்படும். ஏற்கனவே BMW குரூப் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அவங்களோட கொலாபரேஷன் வைக்கும்போது இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த மாதிரி IPOs கம்பெனிஸ்லாம் வந்த உடனே வந்து உங்களுக்கு கடகடன் வந்து ஏறிடாது. கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கும். அவங்களுக்கு புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைச்ச பிறகு தான் அந்த கம்பெனியோட ஷேர் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகளாக அமையும். எனவே டாடா டெக்னாலஜியை வச்சிருக்கவங்க ஹோல்டு பண்ணுங்க. மிஸ் பண்ணவங்க இந்த இடத்துல கூட அதை போய் வாங்கி வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி டிக்சன் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கம்பெனி. அதெல்லாம் வந்து 8000 ரூபாய் விலை இருக்குது, அதெல்லாம் வாங்கணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. 6000 ரூபாய் இருக்குது, 8000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ஷேருடைய ப்ரைஸை வைத்து அந்த கம்பெனி வந்து முடிவு பண்ணாதீங்க. அந்த கம்பெனி அடுத்து ஏறாதுன்னு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? ஸோ ஷேருடைய ப்ரைஸை வைத்து முடிவு பண்ணாமல் அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு அடுத்தடுத்து ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குதா, இதெல்லாம் தான் ஒரு ஷேர் விலை ஏறுவதற்கான மிக முக்கியமான காரணங்களாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது டிக்சன் டெக்னாலஜி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நோக்கியாவோட அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, டைப் வச்சுக்கிட்டு டெலிகாம் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிப்பதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்பெனி 20லேருந்து 25% எக்ஸ்போர்ட் ரெவென்யூ அடுத்த 5 வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதனால டிக்சன் டெக்னாலஜி இப்போ 8000 ரூபாய் இருக்குது அப்படின்னா வெகு விரைவில் 10,000 ரூபாய் வந்துடும். ஒரு 80 ரூபா ஷேரு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 100 ஷேர் வாங்குறத விட 8 ரூபாய் ஷேரு 1000 ரூபாய் 1000 குவான்டிட்டி வாங்குறத விட இந்த ஷேர் நீங்கள் ஒரு ஷேர் கூட வாங்கி வைத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரி சீமென்ஸ், டிக்சன் டெக்னாலஜி, டாடா டெக்னாலஜி இவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. ஏன்னா புது வெளியீடுகள் எதுவும் இல்லாத காரணத்தினால ஏற்கனவே தகவல்கள் உள்ள சில கம்பெனிகளை பற்றி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்படிப்பட்ட இந்த வரிசையில் இந்த கம்பெனிகள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் இல்லை நீங்கள் லாங் டேர்மில் 5 வருடம் 10 வருடம் வைத்துக் கொள்வதற்கு கூட ஒரு மிகச்சிறந்த ஒரு சாய்ஸாக இந்த 3 கம்பெனிகளும் கண்டிப்பாக அமையும். ஸோ அதனால் நேயர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இனி அடுத்த வாரத்தை பொறுத்த மட்டும் மார்க்கெட் பெரும்பாலும் FII செல்லிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து 20க்கு மேலவே இருக்குது. அது மாதிரி எலெக்ஷன் போலிங் இன்னுமே நடந்துட்டு இருக்கு. வர 20ஆம் தேதி கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹாலிடே மகாராஷ்டிராவில் நடக்கிறதுனால இன்னுமே நமக்கு வந்து எலெக்ஷன்ஸோடைய இதெல்லாம் முடியல. இது எல்லாமே சேர்ந்து தான் மார்க்கெட்டை ஒரு கன்சால்டேஷன் ஸ்டேஜில் வச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஒரிஜினலான மார்க்கெட்டுடைய அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் நிலவரங்கள்லாம் தெரிய வரும். அதனால் நேயர்கள் இது எல்லாமே ஒரு வாங்குவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த மார்க்கெட்டை கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தால் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நம்ம நல்ல லாபத்தை பெறலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.